கரூர் சம்பவம். 39 பேரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 20 லட்சம் நிதியுதவி. தாவேகா தலைவர் விஜய் அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கரூரில் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 39 பேர் உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்கள். இந்த கூட்ட நெரிசல் விவகாரம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழக அரசு உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது உயிரிழந்த 39 பேருக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். மேலும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது: நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிக மிக கனத்து போயிருக்கும் சூழல். நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர் மிகு மனநிலையில் என் மனம் படுகிற வேதனையை எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. கண்களும் மனசும் கலங்கி தவிக்கிறேன். நான் சந்தித்த உங்கள் எல்லாருடைய முகங்களும் என் மனதில் வந்து போகின்றன. பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினைக்க நினைக்க அது என் இதயத்தை மேலும் மேலும் அதன் இடத்திலிருந்து நழுவச் செய்கிறது. என் சொந்தங்களே, நம் உயிரினையே உறவுகளை இழந்து தவிக்கும் உங்களுக்கு சொல்லான வேதனையுடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிற அதே வேளையில் இப்பெரும் சோகத்தை உங்கள் மனதுக்குள் நெருக்கமாக நின்று பகிர்ந்து கொள்கிறேன். நமக்கு ஈடு செய்யவே இயலாத இழப்புதான். யார் ஆறுதல் சொன்னாலும் நம் உறவுகளின் இழப்பை தாங்கவே இயலாதுதான். இருந்தும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவினை இழந்து தவிக்கும் நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் அளிக்க எண்ணுகிறேன். இழப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகை என்றுதான். இருந்தும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவனாக என் கடமை. அதேபோல் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அனைத்து உறவுகளும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிகிச்சையில் இருக்கும் நம் உறவுகள் அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் நம் தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் அருளால் அனைத்தில் இருந்தும் நாம் மீண்டு வர முயற்சிப்போம் என்று பதிவிட்டுள்ளார்.